This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே. இந்த வராகி அம்மா யாருக்கும் குறி சொல்றது கிடையாது. இருந்தாலும் நான் சொல்வதை நம்பி இரண்டில் ஒன்றை தொட்ட உன் வாழ்வில் இனி சகல ஐஸ்வர்யங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்வில் வர வேண்டும் என்பதற்காக தான் உனக்கு குறி சொல்றதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். வருடங்கள் பல ஓடிக்கொண்டிருக்கும் உன்னுடைய இந்த வாழ்க்கையில நீ நினைச்சது எப்போது நடக்கும் என எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் தானே வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். அதை சிறப்பாகவும் சீராகவும் எழுதி நீ நினைச்ச விஷயங்களெல்லாம் நடந்து உனக்கான நிம்மதியான வாழ்க்கை அமையும்படி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் நான் வந்துள்ளேனேன் செல்லமே. வாழ்க்கையை எப்போதுமே ஒரு வழக்குன்னு நினைக்காத. வாழப்போற வாழ்க்கைக்கு நீதான் எஜமானன். உறவென்றும் பிரிவென்றும் உன் வாழ்க்கை பாதையில ஏராளமான ஓவியங்கள் வந்து போகலாம். அதை நிதானமா வரைஞ்சினா மனசுல முழு அமைதியோடு கூடிய உன் வாழ்க்கை பாதை நிச்சயமாக வெற்றி பெறும். எதுக்காகவும் காத்திருப்பதற்கு பொறுமை இல்லாமல் நீ இந்த செயலை செஞ்சாலும் அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தராது. நிதானத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நினைக்கும் உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன் என் செல்லமே. என்னுடைய அன்பிற்கும் அக்கறைக்கும் முன்னால நீ அடிபணிந்து வணங்கி வருவதால் தான் உனக்கான ஆசீர்வாதங்களை தருவதற்காக உன்னை தேடி வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில எப்போது நல்லது நடக்கும் என்று தானே காத்திருக்கிறாய். காத்திருப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயம்தானே என் செல்லமே. நிலத்துல போட்ட விதை உணவாக மாறணும்னா அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். பசி ஆறணும்னா அது சமைக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும். சாலையில் போகும்போதும் பச்சை விளக்கை தாண்டி போவதற்கும் சில நேரம் காத்திருந்தால் தானே வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இப்படி வாழ்க்கை என்றால் பத்திரமாக வாழ வேண்டுமானால், பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால், நிம்மதியாக வாழ வேண்டுமானால் சில விஷயங்களில் சில நேரங்களில் காத்திருக்கணுன்றத உனக்கு பல விஷயங்கள் மூலமாக நான் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க்கை பாதைங்கிறது ஓடி தீர்க்க வேண்டிய ஓட்டப்பந்தயம் போலதான். ஓடிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷத்தை நிம்மதியையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் என்பதுதான் வாழ்க்கை எண்ணியதே. ஆனால் இங்கே ஒரு சிலர் சந்தோஷம் நிம்மதி என்னவென்பதை அறியாமல் மறந்து போய் ஓடி ஓடி உழைச்சி அலைஞ்சு களைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையான உனக்கு சொல்கிறேன், எதையாவது தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காத. தேடணும், ஓடணும், நிம்மதியாக வாழணும். அதுதானே மனித வாழ்க்கை. நான் இப்போது உனக்கு குறி சொல்ல வந்திருக்கேனா உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையெல்லாம் களை செய்வதற்காகவும் களை தெளிப்பதற்காகவும் தான் வந்திருக்கேன்றதையும் புரிஞ்சுக்கோ. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சில பேர் தங்களுக்கு பிடிச்சதை செய்து கொண்டே வாழ்வார்கள். சில பேர் வாழணுமே என்ன செய்யறதுன்றதுக்காக எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறதா மாத்திக்கிடுவாங்க. ஆனா இரண்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? ஒரே மாதிரி பழக்க வழக்க